Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 2206. ஸோ டிவைட் அன் அரே இன்டூ ஈக்குவல் பேர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துக்கப்பட்டுள்ள அரே வந்து நம்ம ஈக்குவல் பேர்ஸை வந்து டிவைட் பண்ணோம். ஸோ இது வந்து ஈஸி டைப் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூ ஆர் கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 cross அண்ட் இன்டிஜர்ஸ். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டிஜர் அரே நம்ஸ் வந்து ஈவன் லென்த்ல தான் இருக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூ நீட் டு டிவைட் நம்ஸ் இன்டூ n பேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் n பேர்ஸாக பிரிக்கிறப்போ ஈச் எலமெண்ட் பிலாங் டு எக்ஸாக்ட்லி ஒன் பேர். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து ஒரு பேரை வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்போ எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் பேர் ஆர் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிக்கக்கூடிய பேர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் யூனிக்கா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த நம்ஸ் அரேல வந்து 1,2 அப்படின்றது ஒரு பேர் அண்ட் 3,4 அப்படின்ற பேர் பிரிச்சோமே ஆனால் நம்மளால அப்படிதான் பிரிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம பேர் பிரிக்கிறப்போ ரெண்டு நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த பேர்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஸோ இந்த அரேவை பார்த்தோமே ஆனால் நம்ம வந்து இந்த அரேவை நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோமே ஆனால் 2 2 2 2 4 தடவை 2 வரும் அண்ட் 2 தடவை 3 வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணி ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு பேர்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, இங்க ஒரு விஷயம் என்ன நமக்கு புரியுதுன்னா, ஒவ்வொரு நம்பருடைய கவுண்ட் வந்து ஈவனாக இருந்தால் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க 2 உடைய கவுண்ட் வந்து 4 இருக்கு. ஸோ 4 வந்து ஒரு ஈவன் நம்பர் அண்ட் 3 உடைய கவுண்ட் 2 இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இப்போ நம்ம அதில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு h அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ அது வந்து டிஃபால்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ணி அதில் வந்து இனிஷியலாக எதுவுமே இல்லைன்னா 0வாகவும் ஒவ்வொரு தடவை வரப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபார் n இன் நம்ஸ் அட்ரேட் பண்ணிவிட்டு h ஆஃப் n வந்து ஒவ்வொரு தடவை கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? ஒவ்வொரு தடவை அந்த நம்பர் வரப்போ. ஸோ திரும்ப அதே மாதிரி அந்த நம்பருடைய கவுண்ட் வந்து ஈவனாக இல்லை என்றால் நான் வந்து ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா? இஃப் h ஆஃப் n வந்து மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0 ஆக இருந்தால் ஐ நீட் டு ரிட்டர்ன் இட் அஸ் அ ஃபால்ஸ். எல்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபைனலாக ஐ நீட் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. தென் சப்மிட் பண்ணி பார்ப்போம். Submit ஆயிடுச்சு. Okay, see you guys in more such LeetCode videos. Until then, bye.